ஹேடா ஃபெரீஸ் வெல்கம் டு மை சேனல். இதில் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நம்ம இன்னைக்கு ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். லைக் முத்து அப்படின்ற ஐடியிலேருந்து தான் வந்து அவங்க இதை எல்லாமே வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸ்டோரி முற்கொண்டு கேரக்டர்ஸ் எப்படி, ஏஜஸ் எப்படி, எல்லாமே வந்து அவங்க தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து நான் இப்போது உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே என்னோட சார்பாகவும், நம்ம ஃபேரி சார்பாகவும் அண்ட் பிடிஎஸ் சார்பாகவும் அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே விஷஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேறு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஹாப்பி பர்த்டே. ஹோப் வந்து அவங்களுக்கு வந்து நான் இது பிடிக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸ்டோரியோட டைட்டில் வந்து என்ன வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து நீங்கள் பார்க்கும்போது என்ன இருக்க போகுதுன்னு எனக்கு தெரில. ஸோ ஐடியா வந்ததுக்கப்புறமா தான் டைட்டில் வந்து வச்சு இதெல்லாமே வந்து பண்ண போகிறேன். அண்ட் வந்து அவங்க 1 hour லைக் வந்து லைக் 2 hours அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் அந்த அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு என்னோடய ஃபோனில் வந்து கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ ஒரு 1 hour அந்த மாதிரி பண்ணுறதா என்னோடய ஃபோனில் முடியுமே தவிர 2 hours சான்ஸே கிடையவே கிடையாது. ஸோ மேபி 1 hour அப்படின்ற இதில் தான் வந்து என்னால் போட முடியும். ஸோ இந்த மாதிரி 1 hour டைமிங்கில் மோஸ்ட்லி அந்த மாதிரி போடலாமா வேண்டாமா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? என்னோட இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து அதையும் மறக்காமல் வந்து என்கிட்ட சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன். அண்ட் வந்து இந்த மாதிரி பர்த்டே ரெக்வஸ்ட் இல்லை ஆனிவர்சரி, உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிடுங்க. அண்ட் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ரிமைண்டர் எனக்கு கொடுங்க, இல்லைனா நான் மறந்து விடுவேன். ஸோ அதனால தான் வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் வந்து நான் இது சொல்கிறது உண்டு. இந்த மாதிரி பண்ணுங்க, அப்போ தான் வந்து எனக்கும் வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகேவாடா ஃபேரிஸ்? வந்து என்னுடைய இன்னொரு சேனலோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதையும் வந்து வேணுன்றவங்க தாராளமாக போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா அங்கேயும் போய் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள், ஓகேவா? உங்கள் கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கும். அதுதான் வந்து நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன்டா ஃபேரிஸ், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ நம்மளோட இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஸ்டோரி வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா மூன் கிட்ட இருந்து தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகும். இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு பிரிட்ஜு கிட்ட அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து அவங்களுக்கு வந்து சாகிற சுச்சுவேஷனில் தான் வந்து அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரிட்ஜ் மேலே அவங்களும் வந்து ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. லைக் வந்து சாகலாமா வேண்டாமான்ற அந்த ஒரு தாட்டு தான் அவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் மூன் இந்த முடிவை எடுக்கிறாங்க அப்படின்ற எல்லாமே வந்து ஃப்ளாஷ்பேக்கில் தான் வந்து வரும். ஸோ நம்ம இப்போது ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். மூன் பிறக்கிறதுக்கு முன்னாடியில் இருந்து நம்ம வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஸ்டார்ட் ஆகும். மூனோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து ரொம்ப வருஷமாக பேபி இருந்திருக்காது. ஸோ அவங்க வந்து ஒரு பேபி அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து முடிவு எடுத்திருந்திருப்பாங்க. அப்படி அடாப்ட் பண்ண பேபி தான் வந்து மூனோட சிஸ்டர். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் வந்து வளர்ந்துட்டு வராங்க. மூனோட லைக் வந்து மூனோட சிஸ்டரை அடாப்ட் பண்ண பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ மூனோட அப்பா அண்ட் வந்து அவங்க மூனோட சிஸ்டரோட அம்மா அவங்களும் வந்து அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால மூனோட அக்காவோட அம்மா வந்து இறந்துடுறாங்க. லைக் அப்போ வந்து மூனோட சிஸ்டருக்கு ஒரு ஏஜ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 4 to 5 years அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். பொண்ணுக்கும் வந்து அடாப்ட் பண்ண பொண்ணை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் மூனோட அம்மாவை வந்து மூனோட அப்பா மேரேஜ் பண்ணுவார். அவங்களும் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் மூனோட சிஸ்டரை நல்லா தான் வந்து பார்த்துக்குவாங்க.
இப்படிதான் கொஞ்ச நாள் போகிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மூனோட அம்மாவும் கன்சீவ் ஆகுறாங்க. ரொம்பவும் ஹாப்பியா இருக்கு. மூனோட அப்பாக்கு, அம்மாக்கு. அண்ட் வந்து லைக் வந்து என்ன ஆகுதுன்னா, மூனோட சிஸ்டருக்கு கொஞ்சம் ஜெலஸும் ஆகுது. லைக் வந்து ஒரு பொறாமை வரும் இல்லையா, அந்த மாதிரி வருது. லைக் வந்து புதுசா ஒரு குழந்தை வந்துச்சுன்னா, அதுவும் ஒரு ஸ்டெப் மதர் மாதிரி தானே மூனோட அம்மா. ஸோ வந்து அவங்கள இது பார்க்க மாட்டாங்க, அது பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு வந்து தோணுது. ஸோ அந்த குழந்தை மேலே வெறுப்பு தான் வந்து அது உண்டாக்கிட்டு இருக்கு அவங்களுக்குள்ளார. ஏன்னா அதுக்கப்புறமா ஒரு லைக் வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது, மூணும் வந்து பிறக்கிறாங்க. லைக் அப்போ வந்து சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிருது மூனோட அம்மாவுக்கு. லைக் வந்து ரொம்ப நாள் அவங்க வந்து உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்றது டாக்டர்ஸ் வந்து மூனோட அம்மாவுக்கு தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அதனால மூனோட அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, இதுல வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துக்கலாம், எப்படி மூனோட அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே டாக்டர்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் முழிப்பு வந்திருக்கும். அதில் தான் வந்து அவங்க இதெல்லாமே வந்து கேட்டிருந்துருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அவங்க எவ்வளோ நாள் இருப்பாங்கன்ட்டு அவங்களுக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது லைக் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதாவது மூன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பாசமாக வந்து அவங்கள வளர்க்குறது. அதே சமயத்தில் வந்து மூனோட சிஸ்டரும் இருக்காங்களே, அவங்களையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் வந்து அவங்களும் பண்ணுவாங்க. ஒரு 2 இயர்ஸ் இதே மாதிரியே ஆகுது. ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்ப லைக் வந்து அந்த ப்ரெக்னென்சி டைமில் டெலிவரி ஆனதில் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் ஆனது வந்து இப்போ ரொம்பவும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மூனோட அம்மாவும் வந்து இறந்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து எப்போ தெரியும், மூனோட அப்பாவுக்கு எப்போ தெரியும்னா, அந்த டெத்து அந்த ரிப்போர்ட் எல்லாம் வரல, அதில் தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போத்துல இருந்தே அப்போ வந்து மூனுக்கு ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கூட ஃபுல்லாக ஆகியிருக்காது. அப்போத்துலேருந்து மூனோட அப்பா வந்து மூனை வந்து ஹேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணவர் தான். இவ பிறந்ததுனால தான் அவள் இறந்துட்டா அப்படின்ற தாட் அவருக்குள்ளார வந்துருச்சு. அப்போத்துல இருந்தே வந்து மூணு அவரோட பொண்ணை அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. மூனோட சிஸ்டர் மட்டும்தான் அவள் பொண்ணுன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் போயிட்டாரு. லைக் வந்து மூனோட சிஸ்டர் என்ன கேட்டாலும் வந்து வாங்கி தருது, எதுக்கும் நோ சொல்கிறது கிடையாது. அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் வந்து அப்படியே நிறைய வருஷங்கள் போகுது. அப்படியே வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து மூணாவே வந்து ஒரு மெய்டாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் வந்து மூணு தான் வந்து பார்க்கணும். அதே மாதிரியே வந்து படிக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வந்து படிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் மூனோட சிஸ்டர் எப்படின்னா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், படிக்கிற அந்த இது எதுவுமே கிடையாது, ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். இந்த மாதிரி தான் வந்து நிறைய வருஷங்கள் வந்து கடந்து போகுது. ஒயனோட அப்பாவுக்கு, அதாவது மூனோட அப்பாவுக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்போ எல்லாமே வந்து மூனை தான் பிடிச்சி அடிக்கிறதா இருக்கட்டும், வேணும்ன்ட்டு வந்து ஏதாவது தப்பு பண்ணால் மூனோட சிஸ்டர் வந்து அதை அப்படியே தூக்கி மூன் மேலே போட்டுருவாங்க. இப்படி தான் வந்து அவங்க வந்து ஏஜ் அட்டன் ஆன போதும் வந்து லைக் மூன் வந்து ஏஜ் அட்டன் ஆவாங்கள்ல, இப்போவாவது நம்ம மேலே அப்பா ஏதாவது ஒரு பாசம் காட்டுவாரா அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அவங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியாதுல்ல. ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்குலாம் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியும் இருக்குல்ல. அப்போது தான் வந்து மூனுக்கு வந்து இந்த மாதிரிலாம் அப்பா வந்து அவங்களும் பார்த்துருப்பாங்கள்ல, மூனோட சிஸ்டருக்கு இப்படியெல்லாம் எவ்வளோ இதாக பண்ணாங்க, நமக்கும் அப்படியெல்லாம் பண்ணுவாங்கள்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவ்வளோ கனவுகளோட ஆசைகளோட இருந்திருப்பாங்க. பட் ஆனால் மூனோட அப்பா வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவருக்கு அவ்வளோ கோபம். அவர் வந்து லைக் ரொம்ப மோசமாக கேவலமாக வந்து அவ்வளோ இதாக திட்டுன்னு திட்டுறாரு. லைக் வந்து அப்போ உடஞ்சி போனவங்க தான் இனிமேல் அப்பா கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. நம்ம லைஃப் இப்படி தான் அப்படின்றத அவங்களும் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அப்போத்துலேருந்து லைக் வந்து
அவங்க அப்பா கிட்ட அந்த அளவுக்கு அவங்க பேசுறதெல்லாம் அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு வீட்ல வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே படிக்கிறதுமா தான் வந்து மூன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்க்கும்போது மூனோட சிஸ்டருக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. லைக் வந்து அவங்க தான் வந்து அவங்கள சுற்றி தான் எல்லாமே நடக்குது. யாருக்குமே வந்து எனக்கு நோ சொல்லவே மாட்டாங்க. எனக்கு லைக் அந்த அளவுக்கு லைக் வந்து ஒரு அஹ், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு தான் மூனோட சிஸ்டருக்கு. மூன் வந்து இப்படி தான் எல்லா வேலையுமே வந்து பார்த்துக்கிட்டு இப்படியே தான் வந்து போகுது. இப்போ மூனோட சிஸ்டரும் வந்து விருப்பமே இருக்காது அவங்களுக்கெல்லாம் வந்து படிக்கிறதுலாம். ஏதோ ஜஸ்ட் பாஸ் ஆகிக்கிட்டு லைக் வந்து என்ன ஆகுனா லைக் வந்து 10th 12th எல்லாமே ஃபெயில் தான் ஆகியிருப்பாங்க. லைக் வந்து லைக் ஜஸ்ட் பாஸு சில சப்ஜெக்ட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ கூட என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா வந்து அதாவது மூணு நல்லா படிப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மூணோட சிஸ்டர் பிளேஸில் மூணு அனுப்பி அவளை எக்ஸாம் எழுத வைப்பாங்க. எக்ஸாம் எழுத வச்சு இந்த மாதிரி பாஸ் ஆகுறது அடுத்த லெவலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பண்ணுவாங்க. மூணுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். இது தாண்டா நம்ம வாழ்க்கை. அண்ட் மூணுக்கு வந்து எல்லாமே வந்து லைக் வந்து எதெல்லாம் வந்து மூணோட சிஸ்டர் வேண்டாம், இதெல்லாம் தேவை, இதெல்லாம் சின்னதாயிருச்சு, பழசாயிருச்சு, கிழிஞ்சிருச்சு இப்படின்ட்டு எதெல்லாம் வந்து நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அப்படியே வந்து மூணு கிட்ட போயிடும். ஸோ மூணுக்கும் வந்து அவங்களுக்கு புதுசுன்னு வந்து இது வரைக்கும் எதுவுமே கிடைச்சதே கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து யூஸ் அண்ட் த்ரோ இல்லை செகண்ட் ஹேண்டட் அந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து இது வரைக்குமே வந்து கிடைச்சி இருக்கு. இப்போ மூணோட சிஸ்டரும் வந்து காலேஜுக்கு போயிடுறாங்க. விருப்பமே இல்லை அவங்களுக்கு காலேஜ் போகிறதுக்கு. பட் ஆனால் மூணோட அப்பா வந்து நீ காலேஜ் முடியுமா, உனக்கு நல்ல பையனாக வந்து ரிச்சான ஒரு பையனாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீ என்னையா பார்க்குறது, எனக்கு நானே வந்து பார்த்துக்கிறேன் ரிச்சான ஆளா, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து ஒயனோட சிஸ்டர் இருப்பாங்க. அப்படி அவங்க காலேஜுக்கு போகும்போது மீட் பண்ணுற கேங்கு தான் வந்து நம்ம பிடிஎஸ்ஸு. அவங்க எல்லாருமே சூப்பரான ரிச்சான பசங்க எல்லாருமே. ஒயனோட சிஸ்டரும் வந்து லைக் வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து லைக் வந்து அழகாக தான் இருப்பாங்க. ரொம்ப வந்து பேரழகு அப்படின்லாம் கிடையாது. ஓகே, அழகாக இருப்பாங்க. காலேஜில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட அவங்க வந்து அழகாக தான் இருப்பாங்க. அந்த அழகில் அப்போ வந்து பிடிஎஸ் எல்லாருமே வந்து லைக் வந்து செகண்ட் இயர் படிக்கிறாங்க அப்படின்னா மூணோட சிஸ்டர் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து படிக்கிறாங்க. அங்கே ரேக்கிங் எல்லாமே வந்து போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி தான் நடக்குது. அப்படி நடக்கிற போது தான் வந்து மூணோட சிஸ்டரை வந்து பிடிஎஸ் பார்க்குறாங்க. பார்த்ததுமே எல்லாருக்குமே வந்து ரொம்பவும் வந்து பிடிச்சி போச்சு. இது வரைக்கும் அங்கெல்லாம் ரேகிங்கு பண்ணிக்கிட்டு டீஸ் பண்ணிட்டு அப்படி இருந்தால் வந்து பிடிஎஸ் கேங் வந்து ஒயனோட சிஸ்டரை தான் கூப்பிடுறாங்க. ஏய் பொண்ணு இங்கே வா அப்படின்ட்டு வந்து ஷூகா தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுறாரு. ஒயனோட சிஸ்டரும் போகிறாங்க. சொல்லுங்க சீனியர், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மூணோட சிஸ்டரும் வந்து பேர் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எந்த இயரு, அதாவது எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஜியோ கேட்குறாரு. அவங்களும் வந்து சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா? இல்லை சீனியர். ஏன் சீனியர் கேட்குறீங்க? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்லைல்ல. இல்லை சீனியர். சரி, கிளாஸுக்கு கிளம்பு. தேங்க்யூ சீனியர் அப்படின்னு போயிடுறாங்க. அப்போத்துல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து பிடிஎஸ்க்கு ஒயனோட சிஸ்டர், அதாவது மூணோட சிஸ்டர் ரொம்பவே ஒயனோட சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறது பதிலாக ஒயன் அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது மூணோட சிஸ்டர்னு சொல்கிறது பதிலாக அந்த கேரக்டருக்கு வந்து ஒயன்னு நான் வச்சிட்றேன். ஓகேவா? ஸோ ஒயன் ஹீரோயின் பேர் வந்து மூன். ஸோ மூனோட சிஸ்டர் வந்து ஒயன். ஓகே, ஸோ ஒயனை வந்து அவ்வளோ வந்து லைக் பிடிச்சிருச்சு. பிடிஎஸ்க்கு வந்து அதாவது ஒயனுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமா அவங்க வந்து ரொம்ப வந்து லைக் இன்னசென்ட்டாக புள்ளப்பூச்சி மாதிரி ஆக்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ட்ராப்பில் வந்து நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸும் ஒருத்தராக வந்து விழுந்துடுறாங்க. லைக் வந்து அவளை ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிறது, ஹெல்ப் பண்ணுறது, வீட்டில் வந்து லைக் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போகிறது இல்லை பிக்கப் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து போய்கிட்டு இருக்கோம்.
இப்படியே தான் கொஞ்சம் டேஸும் போகுது. அப்படி என்ன ஆகுதுன்னா வந்து, எல்லாருமே வந்து லைக் வந்து இப்போ அப்படியே 1 வருஷம் ஆயிரும். ஸோ இப்போ அவங்க 3 இயர் போக போறாங்க. அப்புறம் ஒயன் 2nd இயர். ஸோ வந்து எல்லாம் என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, ஒயன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அ அதே மாரி ஒரு அதாவது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு மூ ஒயனை வந்து ஒயன் கிட்ட பிடிஎஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அவங்க உள்ளுக்குள்ளாரே ஸ்மிர்க் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு தாண்டா நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். நல்லா ஒருத்தனை தான் வந்து கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். மொத்தமாக 7 பேரும் வந்து வலையில விழுந்துட்டானுங்க. பரவாயில்ல, ரிச்சா ஹாப்பியாக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் ஜாலியாக இருக்கிறதுக்கு 7 இளிச்சவாயினுங்க கிடைச்சிட்டானுங்க அப்படின்ற மாதிரி ஓயன் வந்து மனசுக்குள்ளாரையே வந்து நினச்சிக்கிறாங்க. லைக் வந்து அது அப்படி வெளியில் எப்படி கற்றுனா, நான் எப்படி உங்கள் 7 பேர்த்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அதை எப்படி எங்கள் வீட்டிலலாம் ஒத்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டிலலாம் வந்து அது எப்படி ஒத்துக்குவாங்க? ஒருத்தர்னா சரி, ஆனால் 7 பேரையும் என்னாலலாம் வந்து ஒத்துக்க முடியாது. என்னை மன்னிச்சிருங்க. என்னால் வந்து அவங்க 7 பேர்த்தையும் வந்து ஏற்றுக்க முடியாது. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. உடனே ஜங்குக்கு தான், என்னடா அவ இப்படி சொல்லிட்டு போறா, நாம் ஆசையாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுறோம், இவ இப்படி சொல்லிட்டு போறா அப்படின்ற மாதிரி ஜேப் சொல்கிறாரு. உடனே ஜிமினா, அவ சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? 7 பேரும் திடீர்னு வந்து ப்ரப்போஸ் பண்ணாது ஒருத்திக்கிட்ட அப்படி தாண்டா யோசிப்பா. திடீர்னு 7 பேரும் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறோம், அவள் கொஞ்சம் பயமாகவும் தானடா இருக்கும். இந்த சொசைட்டி, அப்பா, குடும்பம் இதெல்லாம் வேற இருக்குல்லடா அப்படின்ற மாதிரி ஜிம்மினும் சொல்கிறாரு. அதுக்காக நான்லாம் எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ஜுன் சொல்கிறாரு. உடனே மற்றவங்களும், பின்ன நாங்கள் மட்டும் என்ன விட்டு கொடுத்துறோம் நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஜின்னு அவங்களுக்குள்ளாரையே வந்து அந்த சண்டை ஸ்டார்ட் ஆகுது. நீ விட்டு கொடு, நீ விட்டு கொடு, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்ற இதெல்லாமே வந்து அவங்களுக்குள்ளாரையே அது ஒரு பெரிய பஞ்சாயத்தா சண்டையா போகுது. இது வரைக்கும் ஒரு விஷயத்து கூட பிரியாதவங்க இப்போ பிரிஞ்சு கிடக்குறாங்க. இது எல்லாமே லைக் ஒரு ஒரு வாரமாக இப்படி தான் போகுது. அதை வந்து லைக் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு டேவும் அந்த எல்லாருமே போட்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயனுக்கு வந்து அதை வாங்கி கொடுக்கணும், இதை வாங்கி கொடுக்கணும், அவ்வளோ அப்படி இம்ப்ரெஸ் பண்ணி இப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கோல்டில் வாங்கி கொடுக்குறது, இல்லை டைமண்டில் அந்த மாதிரி நிறைய காஸ்ட்லி ஐட்டம்ஸாக வந்து வாங்கி தரது, அவ்வளோ ஷாப்பிங் கூப்பிட்டு போய் அவ்வளோ செலவு பண்ணுறது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒயனுக்கா அவ்வளோ வந்து இதாக இருக்குது. ஆனால் மனசுக்குள்ளார அவ்வளோ வந்து இதாக இருக்குது. அவ்வளோ வந்து லைக் என்ன சொல்கிறது, அந்த அந்த க்ரீடினஸ்ஸு. ஐயோ, தமிழில் வரமாட்டேங்குது எனக்கு. ஐயோ, என்ன சொல்லுவாங்க? மறந்து போச்சு எனக்கு. பொறாமையா? இல்லையே, பொறாமை கிடையாது. சரி, ஏதோ ஒன்று க்ரீடி அந்த வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. பட் ஆனால் வெளியில் வந்து, இல்லை இல்லை, இது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, நான் எப்படி வாங்க முடியும், இதெல்லாம் வேண்டாம், எனக்காக நீங்கள் இவ்வளோலாம் செலவு பண்ணாதீங்க, நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணிங்கன்னா அது எனக்கு தான் கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ஒவ்வொருத்தரும் இதே டைலாக் தான் திரும்பி திரும்பி சொல்கிறாரு. உனக்காக இது என்ன, இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, உனக்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம், உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து அவன் மேலே காசாக பொலின்னு பொழியறாங்க. வந்து அவளுக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்குது. அவளோட ரூம் ஃபுல்லுமே வந்து எல்லாம் நிரம்பி வழியுது. நெக்லஸ்ஸு, கோல்டு செயினு, வளையல், அந்த மாதிரி எல்லாம் வந்து இதாகுது. அப்போ ஒரு நாள் தான் வந்து ஒயனோட அப்பா வந்து கேட்குறாரு, என்ன இதெல்லாம், யார் இவனுக்கு இவ்வளோலாம் வாங்கி தரா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதுதான் வாய்ப்பு, இதுக்கப்புறமா வந்து சான்ஸ் கிடைக்காது, இந்த லூசு பையல கேட்டான் அப்படின்ற மாதிரி ஒயனும் ஆக்ட் பண்ணுறாங்க. அப்பா, அது வந்து காலேஜில்
என்ன ப்ரப்போஸ் பண்ணாங்கப்பா 7 பேரும். நான் சொல்லிட்டேன், என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான்ப்பா நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல 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 இதை வாங்கி கொடுத்துட்டே இருக்காங்கப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க அப்பா கிட்ட அவ்வளோ வந்து ரொம்ப நல்ல புள்ளையா அப்படின்ற மாதிரி சீன் போடுறாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கும் நம்ம பொண்ணுக்கு இவ்வளோ பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்கு, அது இவ்வளோ வாங்கி தராங்க, அப்போ ஆனால் நல்ல பசங்களாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவரோட மைண்டில் வந்து அது ஃபிக்ஸ் ஆகிருச்சு. யாருமா அவங்க, வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க உங்க அப்பாவும் வந்து சொல்றாங்க. சரிப்பா அப்படின்ற மாதிரி வந்து இது சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமை லாக் பண்ணிட்டு இனிமே நீங்க 7 பேரும் எனக்கு அடிமை தாண்டா அப்படின்ற மாதிரியான இதை பண்ணிட்டு ரொம்ப இன்னசென்ட் மாதிரி அவங்களோட ஃபோனை எடுத்து கால் லைக் வந்து குரூப் சேட் இருக்கும். ஸோ குரூப் சேட்டில் மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. என்னோட அப்பா வந்து உங்களை பார்க்கணுமா, வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ். உடனே வந்து மாமனார் கூப்பிடுறாரு. அப்போ கண்டிப்பாக வந்து இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேருமே என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ வந்து லைக் வந்து ரொம்ப கெத்தா ரெடி ஆகிட்டு அண்ட் வந்து காஸ்ட்லியான கிஃப்ட்ஸாக 7 பேருமே வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு தான் வந்து வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து 7 கார்களில் வர்றாங்க. ஒரு காரு லைக் வந்து 2 கார் போதும் அப்படின்லாம் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரில், அதுவும் காஸ்ட்லியாக பிராண்டடான காரில் தான் வந்து இறங்குறாங்க. என்னடா சவுண்டா வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒயனு ஒயனோட அப்பா அப்புறம் வந்து நீங்கள் வந்து வேலை தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ லைக் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து சுத்தம் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. எட்டி பார்க்குறீங்க. எட்டி பார்த்தா வந்து 3 பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அங்கே நிறைய கார்ஸ்லாம் நின்றுட்டுருக்கு. என்னது இது, இவ்வளோ கார்ஸ் வந்து நின்றுருக்கு. அப்போ வந்து நீங்கள் படிக்கிற கிளாஸ் என்ன அப்படின்னா வந்து 10th தான் வந்து படிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ வந்து 10th படிச்சுட்டு இருப்பீங்க. உங்கள் அக்கா வந்து செகண்ட் இயர் காலேஜ் அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. செகண்ட் இயர் பாதி முடிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த பாதி படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வந்து எல்லாருமே மாசா கெத்தா உள்ளார வராங்க. யாரா இவனுங்க இவ்வளோ மாசம் உள்ளார வரானுங்க அப்படின்ற மாதிரி வந்து வயனோட அப்பா வயனை தான் பார்க்குறாங்க. யாருமா இவங்களா, அப்பா நான் தான் சொன்னேன்லப்பா 7 பேர் ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது இவங்க தான்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரையுமே கையை காட்டுறாங்க. ஓஹோ, உள்ள வாங்க உள்ள வாங்க எல்லாம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு மூனோட அப்பா தான் மோன் கூப்பிட்டு வேக வேகமாக வந்து 3 வராங்க. சொல்லுங்க, வந்தவங்களுக்கு குடிக்க எதாவது எடுத்துட்டு வா. சரி. யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கோங்க, அவள் வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு. ஓ, அது வந்து அது வந்து என்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்டர்வியூ பண்ணவே இல்லை. லைக் வந்து வேலை பார்க்குற பொண்ணு ஒரு வேலைக்காரி அந்த மாதிரி தான் வந்து இன்ட்ரோவே கொடுக்குறாங்க. மூனோட அப்பா மூணுக்கு செம்ம கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்களும் வந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜூஸை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு வந்து உள்ளார போயிடுறாங்க. உள்ளார போயிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்படியே கேட்கும்ல, அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. எல்லாருமே வந்து வாயனை தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஐயோ, நம்ம ஆளு எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி வாயனோட அப்பா வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. பார்த்தது போதும் அப்படின்ற வந்து சொல்லணும். எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஆக்கப்பட சிரிச்சுட்டு இப்படியே வந்து அது அடுத்தது போகுது. என் பொண்ணு சொன்னா, நீங்கள் 7 பேருமே வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. ஆமாம், எங்கள் 7 பேர்த்துக்குமே வந்து உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் சொல்கிறாரு. நாங்கள் எங்கள் 7 பேர்த்துக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் நாங்கள் 7 பேருமே உங்கள் பொண்ணை விட்டு கொடுக்குறதா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னு வந்து ஜேஹப் சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் ஒயனோட அப்பாவும் பார்க்குறாங்க. இவ்வளோ இதாக இருக்காங்க, இவ்வளோ ரிச்சாக இருக்காங்க, ஒரு வேளை நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்களோன்ற ஒரு டவுட்டும் வருது. ஸோ அவங்க அப்பா என்ன கேட்குறாங்கன்னா,
அது எப்படி, நீங்க எவ்வளவோ ரிச்சு, நீங்க எல்லாருமே வந்து பரம்பரையா பணக்காரங்களா இருக்கிறவங்க மாரி தெரியுது. ஆனா நாங்க ஜஸ்ட் ஒரு மிடில் கிளாஸ் தான். உங்க அளவுக்குலாம் எங்களால எதுவும் பண்ண முடியாது. அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. உடனே இங்க ஒயனுக்கா, ஐயோ! சொட்ட மண்டையா! நான் ஒரு பிளான் போட்டா, நீ எல்லாத்தையும் கலைக்கிறதுக்கு பிளான் போடுறியா? அப்படின்ற மாரி வந்து சேடா ஃபேஸ் வைக்கிற மாரி வைக்கிறாங்க. அது எல்லாமே வந்து பாய்ஸ் நோட்டீஸ் பண்றாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. எங்களுக்கு அதெல்லாம் வந்து எதுவுமே முக்கியம், ஸ்டேட்டஸ்லாம் முக்கியமே இல்ல. உங்க பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பணத்த பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம். உங்க பொண்ண அவ்ளோ நல்லா பார்த்துக்குவோம். அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க தம்பிங்களா, ஆனா உங்க வீட்ல வந்து ஒத்துக்கணும் இல்லையா? அவங்க வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, எங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படின்ற மாரி மூனோட அப்பா வந்து சொல்றாங்க. நீங்க கவலையே படாதீங்க. எங்க வீட்லயும் வந்து அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸ்டேட்டஸ் பார்க்குற இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. எங்க இஷ்டத்துக்கு தான் வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்கள ஓகே தான் சொல்லுவாங்க. அப்படின்ற மாரிலாம் வந்து எல்லாம் ஒரு வழியா பேசி கன்வின்ஸ் பண்ணி, சரி உங்க வீட்ல இருந்து வந்து பேச சொல்லுங்க. அப்படின்ற மாரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பா உங்களோட அப்பா வந்து சொல்றாரு. கண்டிப்பா, கண்டிப்பா அங்கிள். ஆனா இப்போ இல்ல. இப்போதான் அவ செகண்ட் இயர் பாதி தான் முடிச்சிருக்கா. அவ நல்லா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கட்டும். அவளுக்கும் ஊர் உலகம் எப்படின்னு தெரியட்டும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே ஒயனா, ஐயோ! சொட்ட மண்டை. நானே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னா, வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது. அப்படியே உன்னை கொல்றது கூட தயங்க மாட்டாடா அப்படின்ற மாரி அவங்க மனசுக்குள்ளார அப்படி ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு. அ அப்பா சொல்றதும் சரிதான். நான் செகண்ட் இயர் தானே படிச்சுட்ருக்கேன். நான் எப்படி வந்து அப்பாவுக்கும் வந்து வயசாயிட்டே போகுது. அவரையும் பார்த்துக்கணும் இல்லையா? அப்படின்ற மாரி ஒரு பிட்ட போடுறாங்க. அட நீ ஏன் கவலைப்படுற? மேரேஜ் ஆகட்டும். உன் அப்பாவும் வந்து நம்ம கூடயே இருக்கட்டும். அவர நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. மாப்பிள அதெல்லாம் வந்து தம்பிங்களா சரி வராது. அட நீங்க சும்மா இருங்க அங்கிள். ஒரே பொண்ணு நீங்க. அவளையும் கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு நீங்க ஏன் கஷ்டப்படணும்? நீங்களும் எங்க கூடயே வந்துருங்க. எங்க கிட்ட இல்லாத பணமா வீடா? பெரிய வீட்ல நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம். அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லுவாங்க. இப்படியே தான் வந்து போகுது. ஸோ வந்து பிடிஎஸ் வீட்லயும் வந்து எல்லாம் வந்து பேசி பசங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கும் ஓகே தான். நீங்க வந்து எதுவும் பண்ண வேண்டாம். இல்ல நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்க. ஒயனோட பக்கம் அவ்ளோ ஹாப்பி. இவ்ளோ பெரிய குடும்பம் நம்ம பொண்ண வந்து கேட்டுருக்காங்க. நம்ம பொண்ணுக்கு பிரச்சனையே இல்ல. சந்தோஷமா இருப்பா அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அவ்ளோ வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அவளுக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. அப்படியே வந்து கொஞ்சம் டைமும் வந்து லைக் வந்து செகண்ட் இயரும் வந்து ஒயின் முடிக்கிறாங்க. ஸோ முடிச்சதுக்கப்புறமா என்கேஜ்மெண்ட் வைக்கிறாங்க. பாய்ஸும் வந்து எல்லாருமே வந்து அவங்க காலேஜும் முடிச்சுட்டு என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அவ்வளோ பெரிய கிராண்டாக வந்து என்கேஜ்மெண்ட் நடக்குது. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு கூட வந்து மூணை கூட்டிகிட்டு போகலை. நீ வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருப்பாங்க. ஸோ வந்து அவள் ஒரு வேலைக்காரியாக தான் வந்து சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து வேலைக்காரியெல்லாம் வீட்டிலேயே இருக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி கல்யாணத்துக்கெல்லாம் உன் அக்கா இவ தான் உன் தங்கச்சின்னு யாருக்குமே தெரியாது. அதனால் நீ அமைதியாக இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரிலாம் வந்து அப்படி இப்படி சொல்லியிருப்பாங்க. அப்படியே தான் வந்து போகுது. ஒயன் அதாவது மூன் வந்து அவங்களோட ரூமில் வந்து உட்காந்துட்டு அவங்களோட அம்மா ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு தான் வந்து அவ்வளோ இதாகுது. அப்படி என்னம்மா நான் தப்பு பண்ணிட்டேன்? ஏம்மா எனக்கு இப்படி? பேசாம நீ சாகிறதுக்கு பதிலாக நான் செத்து இருந்திருக்கலாம்லம்மா. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எதுக்குமா இருக்கணும்? இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட போறேன்னு தெரியலம்மா. என்னோட என்னை வந்து அவரோட பொண்ணை ஏற்றுக்க கூட மாட்டேங்கிறாரும்மா. அப்படி நான் என்னம்மா தப்பு பண்ணிட்டேன்?
நீ சாகும்போது என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கலாம்லம்மா. ஏம்மா நான் விட்டுட்டு போனேன்? இந்த நரகத்துல ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமாம்மா? ஏம்மா நான் விட்டுட்டு போனேன்? என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்லம்மா. ஏம்மா? அப்படின்ற மாதிரி அவங்க அழுதுகிட்டே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே வந்து அந்த ஃபோட்டோவை ஹக் பண்ணிட்டு அவங்களோட ரூம்லேயே அப்படியே தூங்கிடுறாங்க. இப்போ அப்படியே வந்து என்கேஜ்மெண்ட் அவ்வளோ கிராண்டாக போகுது. லைக் ரொம்ப அந்த மேக்கப்பு, அந்த ட்ரெஸ்ஸு, அவங்க போட்ட ஜுவல்ஸு, ஒயின் போடுற ரிங்கு எல்லாமே ரொம்ப வந்து காஸ்ட்லியான வந்து ஒரு இதுதான். ஒயின் அப்படி பார்க்கும்போது அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்ம பொண்ணு ஒரு நல்ல பெரிய இடத்துக்கு தான் போய் வாக்கப்பட போறா, அவள் வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பா அப்படின்ற தாட்ல தான் வந்து ஒரு அப்பாவா அவர் அவ்வளோ இதாக இருக்காரு. ஒயனோட மனசுக்குள்ளார வந்து எப்படியோ 7 பேத்தையும் கைக்குள்ள போட்டாச்சு. அடுத்தது ஒவ்வொருத்தர் குடும்பத்தையும் கைக்குள்ளார போட்டுக்கிட்டா போதும். அவ்வளோதான், எல்லாரும் எனக்கு கீழே என்னோட அடிமைகளா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒயனோட தாட்டு. என்கேஜ்மெண்ட் அவ்வளோ இதாக வந்து லைக் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் இருப்பாங்களா, அப்படி இப்படி எல்லாமே வந்து முடியுது. மேரேஜை வந்து ஒயன் வந்து 3rd இயர் முடிச்சதுக்கப்புறமா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள் ஒர்க் போகணும்னு ஆசைப்பட்டாலும் 7 கம்பெனிஸ் இருக்கே அவங்க ஒர்க் பண்ண. ஸோ எது வேணுமோ அவள் ஒர்க் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒயனோட அப்பாக்கா அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ சந்தோஷம், பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. லைக் வந்து ஒயனுக்கா எப்படியோ அவங்க 7 பேத்தையும் என் கண்ட்ரோல்குள்ளே வச்சுட்டேன். இனிமேல் லைஃப் ஃபுல்லும் ஒரே ஃபன்னு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து தான் வந்து அவங்களோட அந்த மைண்டு திங்க் ஆகுது. ஸோ அவங்க காலேஜுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வேணும்ட்டுனா போவாங்க, வேண்டான்னா விட்டுருவாங்க. ஸோ அவங்க என்ன ஆகுதுன்னா, இது வரைக்கும் இருந்த வீட்டை வந்து லைக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய வீடாக வேணும். இந்த மாதிரி சின்ன வீட்டில் இவ்வளோ பிரச்சனையே இருந்திருக்காது. பட் பிரச்சனை இருக்குது, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனை போட்டு பிடிஎஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஒயனோட அப்பாவுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து லைக் வந்து ஒரு ரொம்ப ரிச்சான கிராண்டான வந்து லைக் வந்து ரொம்ப காஸ்ட்லியான அப்பார்ட்மெண்ட்டு வில்லா அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் வந்து ஒயனு அவங்க அப்பா அண்ட் வந்து 3 பேருமே வந்து லைக் வந்து அந்த மாதிரி ஒரு பிளேஸை தான் வந்து வாங்கிட்டு கிஃப்டை வந்து கொடுக்குறாங்க. இனிமேல் இது வந்து உங்கள் பேரில் தான், அதாவது இந்த வில்லா வந்து உங்களுக்கு தான். நீங்கள் அந்த வீட்டுக்கு இருக்க வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வாடகை விற்றுக்கு என்ன வேணால் பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்டாக இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஸ் சார்பாக வந்து அதை கொடுக்குறாங்க. ஒயனோடப்பா இல்லை தம்பி, அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு இந்த வீடே போதும். அட அதெல்லாம் வந்து வேண்டாங்க, அவ்வளோ சின்ன வீட்டில் எதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும்? இங்கே எல்லாமே இருக்கு, வீடு பிரச்சனை அவ்வளோ நல்லா இருக்கும், பக்கத்துலேயே எல்லாமே கிடைக்கும், தூரமாக நீங்கள் எங்கவே வேண்டாம். இல்லை உங்களுக்கு எதாவது வேணும்னு சொல்லிட்டு ஜாஸ்ட் ஒரு கால் மட்டும் பண்ணுங்க, டக்குன்னு உங்கள் வீட்டுக்கு வந்துடும், எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை தான். பட் சரி மாப்பிள்ளைங்க ஆசையாக கொடுக்குறாங்க பொண்ணுக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு மனசாக வந்து அதை வாங்கிக்கிறாங்க. அவ்வளோ வந்து லைக் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கோல்டு இது எல்லாமே வந்து லைக் வந்து மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எப்பப்பெல்லாம் வந்து லைக் பிஸ்னஸ் ட்ரிப்ஸ் போகிறது இதெல்லாமே வந்து நடக்கும் இல்லையா. அப்பப்பெல்லாம் போகும்போது எல்லாமே வந்து ஒயனுக்கு வந்து காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வர்றது, லைக் பிராண்டடாக வாங்கிட்டு வர்றது, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து நடக்கும். இப்படியே தான் வந்து லைக் 3rd இயரும் வந்து முடிக்கிறாங்க. முடித்ததுமே சரி மேரேஜ் பண்ணிக்கலாம், எனக்கு ஒர்க் போகிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், உங்கள் கூட உங்கள் ஒய்ஃபாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சீனை போட்டாங்க ஒயனு. உடனே அப்பாடா ஒரு வழியாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஸ்க்கும் அவ்வளோ ஹாப்பி.
அண்ட் வந்து மேரேஜும் வந்து மேரேஜ் செம்ம கிராண்டா வந்து அவ்வளோ வந்து ஸோ 7 பேர்னா ஸோ 7 ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸு ரொம்ப 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 அதிகமாக வராங்க. அதே மாதிரியே வந்து மேரேஜும் ரொம்ப இதாக வந்து முடியுது. இப்போ வந்து ஒரே வீடு, அதாவது பெரிய மேன்ஷனு, ரூம்ஸு எல்லாமே வந்து இருக்கும். ஒயனுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவங்க அப்பா வந்து என்ன ஆகியிருக்கும், மேரேஜுக்கு முன்னாடி தான் வந்து என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இருந்திருக்கும். லைக் 1 வீக்குக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும். ஸோ ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துருப்பார். அதனால் வந்து அவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்கும். 3க்கு இருந்த ஒருத்தரும் இல்லையே, நீ நம்ம அனாதை தானே அப்படின்ட்டு வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து பிடிஎஸ்க்கு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி அவளுக்கு யாருமே இல்லை, அதனால வீட்டுக்கு வந்து வேலைக்காரியாக வச்சுருக்கோம், அப்பா தான் படிக்க வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, இவ்வளோ பெரிய மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு, சரி யாருமே இல்லை, சரி அவங்க மெய்டாக தானே இருந்தோம், ஸோ இங்கேயும் வந்து அவள் மெய்டாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு வந்து என்ன ஆகிருக்குன்னா வந்து அதாவது 3யும் வந்து பிடிஎஸ் வீட்டிலே ஒரு வந்து மெய்டாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தனியாக சின்னதாக ஒரு ரூம் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து 3 ஸ்டே பண்ணுறாங்க. டெய்லியும் வந்து எல்லா வேலையுமே வந்து அங்கே பண்ணிட்டு இருந்ததை விட இங்கே டபுள் மடங்கு பண்ண வேண்டியதாக இருக்கும். மெய்டாக தான் வந்து இருக்காங்க. ஸோ வந்து குக் பண்ணுறது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு வந்து நாங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்துக்குவோம். லன்ச்சு, டின்னரு, வீட்டை க்ளீன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. வந்து இல்லை, இவ்வளோ பெரிய வீட்டில் என்னால் வந்து பார்க்க முடியாது, நான் குக் பண்ணி வைக்கிறேன், ஆனால் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் ஆகாது, நான் இப்போ 12th வேறு படிச்சிட்ருக்கேன். லைக் அப்போ அவங்க வந்து 11th 12th போகிறாங்க. அதுவும் கரெக்டு தான். சரி, மேடு வந்து மேட்ஸும் அப்பாயிண்ட் பண்ண சுத்தம் பண்ணுறதுக்கு அவங்க இருக்கட்டும், இந்த மாதிரி குக்கிங்க்கெல்லாம் வந்து நீ தான் பண்ணும், படிக்கிற பொண்ணு, அதனால் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. ஒயனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாய்ஸ் எல்லாமே வேலைக்கு போனதுக்கப்புறமா உடனே வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு ஒரு கார்டு கொடுத்துருந்துருப்பாங்க. எல்லாருமே சேர்த்து வச்சு ஒரு கார்டு கொடுத்துருந்துருப்பாங்க. அதில் வந்து எவ்வளோ வேணுமோ நீ செலவு பண்ணிக்கோ, எல்லாமே அன்லிமிட்டெட் அக்சஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்ததுமே அவ்வளோதான், ஒயனை கையிலேயே பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு அவங்க வந்து திரியிறாங்க. டெய்லி ஷாப்பிங் போகிறது, லைக் நிறைய செலவு பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜாலியாக பார்ட்டி, பப்பு, டான்ஸு அப்படின்ட்டு தான் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஓஎன் வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க இப்போ 12th படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எக்ஸாம்ஸ்லாம் வருதில்ல, அவங்க வீட்லேயும் வந்து லைக் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் வந்து வீட்டில் இருக்கும்போது ஏதாவது வந்து வேலை சொன்னாங்கன்னா அதையும் வந்து பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி தான் வந்து 3 இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் ஃபியூ டேஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. ஓஎனோட சேஞ்சஸை வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, சரி அப்பா இல்லை அப்படின்ற இதை தான் வந்து அவள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் மெனி மந்த்ஸ் ஆகியும் வந்து ஓஎனோட இது வந்து அப்படி தான் இருக்குது, சேஞ்சே ஆகலை. அதிகமாக வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணுறது, முழு நேரமும் கிளப்லேயே இருக்கிறது, சரக்கடிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் வந்து சரி ஓரளவுக்கு அவள் என்ஜாய் பண்ணிட்டோம், கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. பட் ஆனால் போக 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 என்ன ஆகுது அப்படின்னா, ஓஎன் வந்து லைக் வந்து கிளப்புக்கு போகிறாங்களா, அங்கே வந்து இன்டிமேட்டாக வந்து ஒன் நைட் ஸ்டாண்டு இந்த மாதிரிலாம் வந்து நடக்க ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து பாய்ஸுக்கு தெரியாது. எப்போ வந்து பாய்ஸ் வந்து ஒயனை அப்ரோச் பண்ணாலும் அவள் வந்து டச் பண்ண விடவே மாட்டா. அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. ஒய்ஃப் வந்து பக்கத்துலேயே இருந்தும் வந்து இது பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு இது வருது. அப்படி போயிட்டுருக்கிற டேஸில் தான் வந்து அதாவது 3ம் வந்து 12th எக்ஸாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்ஸும் நெருங்கி, அதாவது போர்டு எக்ஸாம்ஸ்லாம் வரல, அதுக்கு வந்து இன்னும் லைக் வந்து ஒரு 10 days அந்த மாதிரியான டைம் தான் அப்போது. பிடிஎஸ் மெம்பர்ஸ் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டில் உட்காந்து நல்லா சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒயன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நாம் பார்த்த ஒயன் இல்லை, ஏன் தான் இப்படி நடக்குது, ஏன் அவள் இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் வந்து எல்லாரும் செம்ம மப்பு. அந்த டைமில் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒயன் வந்து
அவங்க படிச்செல்லாம் முடிச்சுட்டு சரி சாப்பிட்டெல்லாம் முடிச்சிருப்பாங்க. படிச்சு முடிச்சு சாப்பிட்டு, சரி தண்ணி குடிச்சிட்டு பாட்டில புடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. அவங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா, லைக் வந்து அ ஒயனோட பழைய ட்ரெஸ்ஸஸ் தானே அவங்க வந்து போட்டிருப்பாங்க. டீ ஷர்ட்டு, ஷார்ட்ஸா அந்த மாரி தான் வந்து ஒயனோட ட்ரெஸ் தான் வந்து 3 போட்டிருக்காங்க. அவங்களும் வந்து தண்ணியெல்லாம் புடிச்சிட்டு போலாம் அப்படின்ட்டு திரும்பும்போது, பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே அங்க தான் நின்னுட்டுருக்காங்க. பார்த்தவங்களுக்கு லைக் வந்து ஒரு மாரி பக்குன்னு ஆயிருச்சு. என்னடா திடீர்னு வந்து நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அ அ அ என்னாச்சு? ஏன் இப்படி நிக்கிறீங்க? அப்படின்ட்டு வந்து அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளார வந்து அ என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஜங்குக்கு பிடிச்சு இழுத்து செம்மையா வந்து கிஸ் பண்றாங்க. என்னடா நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு புரியல. அவங்க அப்படியே வந்து உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. செம்மையா வந்து ஜங்குக் கிஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஜங்குக்கு தள்ளி விட்டு அடுத்து வந்து ஜிம்மின் கிஸ் பண்றது. அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் மாத்தி 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 கிஸ் பண்றாங்க. என்னடா நடக்குதுன்ட்டு ஒயனுக்கு சாரி மூனுக்கு வந்து புரியவே இல்ல. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அவங்க உடம்புல இருந்த ட்ரெஸ் பறந்து போய் கிடக்குது. எங்க இருக்குன்னே தெரியல. 7 பேருமே வந்து அவங்களோட ஹேண்ட்ஸ் வந்து மூனோட பாடி ஃபுல்லுமே வந்து டச் ஆகுது. அவங்களுக்கு லைக் வந்து என்ன பண்றாங்க என்ன இதுன்னு தெரியல. ஆனா வந்து தப்புன்னு மட்டும் தெரியுது. அவங்க எவ்வளவு வந்து லைக் வந்து கெஞ்சிருப்பாங்க. வந்து விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சிருப்பாங்க, கதறி இருப்பாங்க. ஆனா அவங்க பாய்ஸ் இருந்த போதைக்கு அவங்க மண்டையில வந்து அது வந்து லைக் என்ன ஆகுதுன்னா, ஒரு ப்ளஷர் மாரியான ஒரு இத தான் வந்து ஏத்துது. எல்லாருமே வந்து அன்னைக்கு வந்து மூன் கூட வந்து இன்டிமேட்டா வந்து இருக்காங்க. லைக் வந்து என்ன நடக்கணுமோ அதெல்லாமே வந்து நடக்குது. ரொம்பவும் வந்து 2 பேரும் சேர்ந்து பண்றது, அந்த மாரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவும் வந்து அவ்வளோதான். இதுவரைக்கும் வந்து என்ன சொல்றது, 3 உடஞ்சு போயிட்டாங்க. ஒண்ணுமே சுத்தமா முடியல. ஃபுல்லா வந்து முடிச்சுட்டு பாய்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வியர் பண்ணிட்டு அப்படியே வந்து சோஃபால போய் அப்படியே வந்து கவுழ்ந்து விழுந்துட்டாங்க. ஒயன் அப்படியே அதாவது மூன் வந்து அப்படியே கிச்சன்லயே கிடக்குறாங்க. அவங்களால சுத்தமா ஒரு இது கூட நடக்கவே முடியல. எப்போ வந்து அவங்க அன்கான்ஷியஸ் போனாங்கன்னே தெரியல. நெக்ஸ்ட் டே ஆகுது. லைக் வந்து லைக் ஒரு 4-5 மணி அந்த மாதிரி டைம் ஆகுது. அப்போ வந்து ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் பண்ணி ஒயன் அதாவது சாரி ஒயனை சொல்கிறேன் மூன் வந்து அவங்களோட ரூமுக்கு ரொம்ப வந்து நடக்க கூட முடியல. ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவங்களோட ரூமுக்கு போய் லாக்அப் பண்ணிட்டு பெட்ல விழுந்தவங்க தான் கதறி கதறி அழறாங்க. ஏன்னா வந்து அந்த மாரி வந்து அவங்களுக்கு இருக்கு. ஏன்டா இன்னமும் நம்ம உயிரோட இருக்கோம், செத்துருக்கலாமே அப்படின்ற மாரிலாம் வந்து அவங்களுக்கு இருக்கு. அழுதுகிட்டே அவங்க அப்படியே வந்து ஃபெயிண்ட் ஆனவங்க தான். பிடிஎஸ்க்கா என்ன லைக் வந்து எல்லாருக்கும் ஒரு முழிப்பு வரல. அந்த மண்டை கிர்ன்னு ஆகுறது அப்படியெல்லாம் இருக்குல்ல. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா ஞாபகமே இல்லை நைட்டு. பட் ஆனால் அந்த அளவுக்கு சரக்கு அடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அதனால என்ன நடந்துச்சுன்ற அந்த ஞாபகம் உங்களுக்கு இல்லவே இல்லை. செம்மையா சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிட்டோம் போல அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இருக்கே தவிர அது என்ன நடந்துச்சு அப்படின்றது சுத்தமா அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ எப்பவும் போல அவங்க வந்து கேஷுவலா என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மூன் வந்து அவங்க ரூமை விட்டு வெளியில வர்றவே இல்லை. அங்கேயே தான் இருக்காங்க. பாய்ஸ் சொல்லிட்டு என்ன 2 நாளாக வெளியே வரல, ஒரு வேளை பிரச்சனையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்து அங்கே சில மேட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட சொல்லி போய் செக் பண்ணி பாருங்க என்னாச்சுன்னு தெரில, அவள் வெளியிலேயே வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மேட்ஸும் வந்து பார்க்கும்போது லைக் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் கையை அறுத்துக்கிட்டு அங்கேயே விழுந்து கிடக்கிற இதுதான் வந்து பார்த்தோன்னே அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே பிடிஎஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. உடனே அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து தெரியுது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கை கட்டினதெல்லாம் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா போய் பிடிஎஸ் வந்து சொல்லி இருந்திருப்பாங்கல்ல, இந்த மாதிரி வந்து போய் பாருங்க, அதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து இது நடந்திருந்திருக்கும். ஸோ வந்து அவங்கள ஒயனா வந்து அதாவது மூணை வந்து காப்பாற்றியாச்சு. அவங்களும் வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டு வந்து பண்ணதுக்கு அப்புறமா வந்து கேட்குறாங்க என்னாச்சு அவங்களுக்கு இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரிலாம். அப்போ தான் வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க.
அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல நடந்திருக்கு. ரொம்ப வந்து ஹார்ஷா, ஃபோர்ஸ்ஃபுல்லா லைக் வந்து ரேப்க்கான இதுதான் வந்து அங்க நடந்திருக்கு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இருந்திருக்காங்க. பட் ஆனா அவங்களால முடியல. சின்ன பொண்ணு வேற அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அவங்க ரிஸ்க்லேயே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கா நாம தான் வந்து அப்படி பண்ணிட்டோமோ, போதையில பண்ணிட்டோமோ, எவ்வளோ பெரிய இது பண்ணிட்டோம், நம்ம வயனுக்கு துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறமா வந்து வீட்டில் ஒயனுக்கு வந்து இது தெரியாது. ஏன்னா அவன் ஃபுல்லும் வந்து கிளப்பில் சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக இருக்கிறது இந்த மாதிரி தான் வந்து இருக்காங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸா 3யும் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து 3 பார்த்துக்கிறதுக்காகவே தனியாக ஒரு மெயின்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் வந்து லைக் அந்த கில்ட் வந்து அதிகமாக வருது. லைக் வந்து என்ன நம்ம ஏமாத்திட்டோம் அப்படின்ற இதெல்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட நம்ம இப்படி நடந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. லைக் வந்து அவங்களுக்கு வந்து மூணை ஃபேஸ் பண்ணவும் முடியல. ஒயனை ஃபேஸ் பண்ணவும் முடியல. நம்ம எப்படி இதை வந்து ஒயன்கிட்ட சொல்ல போகிறோம், அவள் என்ன நினப்பா நம்மளை பற்றி அப்படின்ற மாதிரியான இதுவும் இருக்குது. ஆனால் ஒயனுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஜாலியாக வந்து 3 days ஆச்சு அவங்க வீட்டுக்கே வந்து, என்ன இவ்வளோ வீட்டுக்கு வரவே இல்லை, என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் வந்து அவங்களும் போய் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒயன் வந்து தேடி போவாங்க. சரி இந்த கிளப்புக்கு தானே எப்பவும் போவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து இந்த ரூமில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமா அந்த ரூமுக்கு போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கே இன்டிமேட்டாக வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து டோரை கொஞ்சமாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பேசுகிற சவுண்டு கேட்குது. அப்போ தான் வந்து அங்கே இருக்கிற அந்த பர்சன் இருப்பாங்களே, ஸோ அந்த பையன் வந்து ஒயன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இவ்வளோ நாளாயும் வீட்டுக்கு போகாமல் இருக்க, அவங்கள கேட்க மாட்டானுங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அவனுங்க கிடக்குறானுங்க லூசு பசங்க. இவ்வளோ நாள் கேட்காதவங்க இனிமேவா கேட்க போகிறானுங்க. அவங்கெல்லாம் டம்மி பீஸுங்க. ஜஸ்ட்டு சும்மா ஆக்ட் பண்ணதுக்கே உண்மைன்னு நினச்சிட்டு நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. இப்படியே வந்து கடைசி வரைக்கும் அவனுங்களெல்லாம் என்னோட அடிமைகளாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரியான வாழ்க்கை ஜாலியாக வாழ்ந்துருவேன். இதெல்லாமே பிடிஎஸ் வெளியில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி அந்த 7 பேரும் வந்து உன்னோட ட்ராப்ல விழுந்தானுங்க, சரியான மாக்கானுங்களா இருப்பானுங்க போல. இதுக்கெல்லாம் அவனுங்க சிஇஓ வேற, என்னத்த சிஇஓவா பிடுங்க போறானுங்க தெரில அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் வந்து லைக் வந்து அந்த பர்சன் வந்து சொல்கிறான். அவனுங்க சரியான லூஸுங்க. சும்மா இன்னசென்ட்டாக ஆக்ட் பண்ணிவிட்டு அப்படியே சீன் போட்டுக்கிட்டு இருந்தேன்னு ரொம்ப நல்லவ மாதிரி நம்பிட்டானுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி பேபி, எப்போதான் நீ வந்து அவனுங்களோட சொத்தையெல்லாம் ஆட்டே போடலான் இருக்க? அதுவா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதுதான். கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி அவனுங்க ஒயனை வந்து ரேப், அதாவது சாரி ஒயன் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் 3 வந்து ரேப் பண்ணிட்டானுங்களாம். அதை சாக்கா வச்சுக்கே அவனோட மொத்த சொத்தையும் வந்து என் பேரில் மாற்றிட மாட்டேன். இத்தனை நாள் வரைக்கும் 3 உன்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே மெயின்டைன் பண்ணிட்ட வேலைக்காரியாவே அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் சொல்கிறான். என்ன அவ இல்லாது என் தங்கச்சி, தகுதியே இல்லாதவ அவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த லூசு பையன் பயாலஜிக்கல் பொண்ணு அவ தான், அவளை ஒழுங்காக பார்த்துக்கல, என்ன அடாப்ட் பண்ண என்ன பார்த்துக்கிட்டான். கடைசியில் அவனை போட்டு தள்ளுறதுக்கு போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஐயோ வளர்த்தவனை போட்டு தள்ளுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுதான் போட்டுடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அதை போட்டதே நான் தானே பேபி, அதுக்கு என்ன அப்படின்ற இவங்க எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்களோ அதெல்லாமே வந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது செம்ம ஷாக்கு பிடிஎஸ்க்கு. இந்த மாதிரி ஒருத்தையா நம்ம லவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அவ்வளோ கோவம், அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடு. இப்போ போய் அவகிட்ட கையும் காலமாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, போகலான்ட்டு நினைக்கும் போது நம்ஜன் வந்து தடுத்துறாரு. இல்லை வேண்டாம், முதல்ல நம்ம இதை வந்து இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிருப்பாங்க. ஏன்டா தடுத்த, பின்ன தடுக்காமல் என்ன பண்ண சொல்கிறேன், இப்படியே போயிருந்தா அவள் திரும்பவும் நாடகத்தை ஆரம்பிச்சிருப்பா. இது வரைக்கும் அவள் என்ன நல்லா பண்ணியிருக்கான்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ஜுன்னு சொல்றோம், அதுவும் சரிதான். அது மட்டும் இல்லாம எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கா. சொந்த கூட பொறக்கலனாலும் அவளும் ஒரு பொண்ணு தான். அவளும் தங்கச்சி வேற. அவளுக்கு இப்படி இவ்ளோ மோசமா பண்ணுவா நம்ம கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. அப்படின்ற மாரி பிடிஎஸ் மெம்பர்ஸும் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே இதுவரைக்கும் அவ என்னென்னலாம் பண்ணியிருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாங்க. அத ஒவ்வொன்னா கலெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு ஷாக்கா வருது. ஏன்னா கம்பெனிலேருந்து காச எடுத்தது, அத அவனோட லைக் அவன் கூட ஒரு ஒயன் கூட இன்டிமேட்டா ஒரு பர்சன் இருந்துட்டு அவனுக்கு செலவு பண்ணது, அவனுக்கு பெருசா வீடு வாங்கி கொடுத்தது, செலவு பண்ணது, அவனுக்கு காசு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பண்ணியிருக்கான். லைக் ஒரு லைக் 1 crore 2 crore சொல்லிட்டு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அவனோட லைஃப்ல அவனோட பேரண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியிருக்கா. இந்த மாதிரியான ஒருத்தி கூடவா நம்ம லவ் பண்ணோச்சா, இவ்வளோ கேவலமாவா நம்ம இருந்திருக்கோம், இவ்வளோ தற்குறித்தனமாவா நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. இப்படியே ஃபியூ டேஸ் போனதில் என்ன ஆகும் அப்படின்னா மூணை அந்த மெய்டு தானே பார்த்துக்கிறாங்க. அவங்களும் ஆஹ் அவங்களுக்கும் 12th எக்ஸாம் இல்லையா, ஸோ அதனால் அவங்க அவங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணி சியர் பண்ணி இந்த மாதிரி எக்ஸாமை மட்டும் முடிச்சிரு அப்படின்ற மாதிரி அவங்களும் எவ்வளவோ என்கரேஜ் பண்ணி இது பண்ணி அது பண்ணி அவங்களும் 12th எக்ஸாமும் முடிக்கிறாங்க. 12th எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்க அந்த ரூமை விட்டு வெளியில் வரவே இல்லை, ரூம்லேயே தான் இருக்காங்க. அவங்க மெய்டு தான் அப்பாயிண்ட் பண்ண மெய்டு தான் பார்த்துக்கலாம். இப்படியே ஃபியூ டேஸ் போகுது. லைக் ஒயன் ப்ரெக்னென்ட்டும், அதாவது சாரி ஒயன்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. லைக் என்ன ஆகுது அப்படின்னா இது வரைக்கும் ஒயன் பண்ண எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு அவங்கள ஜெயிலுக்கும் அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கு முன்னாடி டிவோர்ஸில் ஃபார்மில் கையெழுத்தை வாங்கிட்டு இனிமேல் அவளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு முடிச்சுட்டு அவ்வளோ ஹாப்பியாக வீட்டுக்கு வரும்போது தான் இந்த நியூஸ் பிடிஎஸ்க்கு தெரிய வருது. அவங்களுக்கு அவ்வளோ ஷாக்கு. அவங்களுக்கு எப்படி மூணை ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரில. அவங்களுக்கு ரொம்பவும் இதாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் ஆனால் அவருக்கு ஒரு இன்டிமீடியேட்டாக தான் அந்த மெய்டு இருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் கொடுங்க, அது பண்ணுங்க, அது பண்ணுங்க, டாக்டர் செக்கப்பு எல்லாமே வீட்டிலே தான் நடக்குது. மெம்பர்ஸுக்கு இப்படி பண்ணிட்டோமே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த கில்ட் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு தடவை அவளை பார்க்கும்போதும் அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நம்ம குழந்தைங்க அவள் வயிற்றுல இருக்குது, அதை பார்க்க தொட்டு ஃபீல் பண்ணக்கூட முடியலையே, அப்படிப்பட்ட பாவிகளாக நம்ம மாறிட்டோமே அப்படின்னு அவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி ரொம்பவும் அதிகமாக இருக்குது. இப்படியே ஃபியூ மந்த்ஸும் போகுது. இப்போ ஒரு 7 months ஆகுது. ஸோ நல்லா பெல்லி தெரியல, ரொம்ப குட்டியாக தானே இருக்காங்களா, சின்ன பொண்ணு தானே. ஸோ அவங்க நடக்கும்போதெல்லாம் லைக் வாத்துக்குட்டி நடக்கிற மாதிரியே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. மெம்பர்ஸ் ரசிக்கவும் அவங்களுக்கே தெரியாமல் ரசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன எப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுமே அவங்க வீட்டிலலாம் இன்ஃபார்ம் பண்ணி என்னென்னலாம் பிரச்சனைலாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாமே சொல்லிவிட்டு செகண்டாக மூணை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கும் வேறு அவங்களுக்கு விருப்பமும் இல்லை, எதுவும் இல்லை, அவங்க ஏதோ இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தான் மூணு இருந்துக்கிட்டு இருக்காங்க. வளகாப்பு எல்லாமே ரொம்ப எப்படி மேரேஜ் கிராண்டாக நடந்துச்சு அந்த மாதிரி ஒயனுக்கு அதாவது சாரி மூணுக்கு பண்ணலான்னு தான் இருக்காங்க. பட் ஆனால் எப்படி இப்படி அப்படி எல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணல. லைக் ரொம்ப பெருசாலாம் பண்ணல, ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ வளகாப்புனா அது ஹாப்பியாக இல்லாமலே இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படியே இப்போ டைம் ஸ்கிப் ஆகி டெலிவரி டைமும் வருது. மெம்பர்ஸ் எல்லாருமே வெளியில தான் நின்றுருக்காங்க. அவ்வளோ கத்திக்கிட்டே இருக்காங்க உள்ளார மூணு. அது எல்லாமே கேட்கும்போது அவங்களுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அந்த நைட் அவங்க எப்படி மூணு கிட்ட பிஹேவ் பண்ணாங்க அப்படின்ற எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அவள் எவ்வளோ கெஞ்சிருப்பா, எவ்வளோ கதிர்ப்பா, எவ்வளோ அழுதா அப்படின்ற எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவங்களுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி தார தாரையாக கொட்டுது. அந்த கில்ட்டு அந்த அந்த கில்ட்டு அந்த
கோவம் அவங்களுக்கு மேலயே அவங்களுக்கு அவ்ளோ கோவம், அந்த கில்ட்டு எல்லாமே வருது. இப்போ 3 உள்ளார கத்திட்டு இருக்கிறதும் வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 வந்து இதா ஆகுது. அப்படியே வந்து அவங்க உள்ளார பயங்கரமா கத்த 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 இவங்களுக்கு வந்து அப்படியே கத்தி வச்சு லைக் வந்து கத்தி, ஊசி இந்த மாரி எல்லாம் வச்சு குத்திக்கிட்டே இருக்கிற மாரி அவங்களுக்கு அவ்ளோ வந்து இதா இருக்கு. அவங்க அப்படி டைம் போக 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 அவங்க கத்தலும் அதிகமாகி லைக் வந்து 3க்கு வந்து ஆ 3 குழந்தைங்க வந்து பொறக்குது. ட்ரிப்ளெட்ஸ் வந்து பொறந்திருக்காங்க. அ 3 குழந்தைங்கள பெத்தெடுத்துட்டு அப்படியே அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க 3. ஸோ 3 குழந்தைங்களையும் வந்து என்னென்னலாம் வந்து பண்ணணுமோ அது எல்லாமே வந்து பண்ணிட்டு டவல்ல ரேப் பண்ணிட்டு வெளியில வந்து கொண்டு வந்து காட்டுறாங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸோட பேரண்ட்ஸு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அந்த குழந்தைங்க வந்து 3 பேருமே வந்து அந்த 3 குழந்தைங்களும் வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸில் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரியே தான் வந்து இருக்காங்க. ஸோ வந்து 2 பசங்க ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் வந்து பிறந்திருக்கும். எல்லாருக்கும் அவ்வளோ டியர்ஸ் வந்து வழியுது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து கேட்குறாங்க அவள் எப்படி இருக்கா, அவளுக்கு இப்போ எப்படி இருக்குது, அவங்க இப்போ அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் இருக்காங்க, ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் வெயிட் லாஸ்லாம் ஆகியிருக்கு, ஒரு 1 டே ஆகுது அவங்க கான்ஷியஸ் ஸ்டேஜஸ் வரதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவங்களும் வந்து போகிறாங்க. வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க, இப்போ அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் இருக்காங்க, ரொம்ப வந்து ரெஸ்ட் தேவை, அவங்க ஸ்ட்ரெயின்றது ஒரு கொஞ்சம் கூட வந்து இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிவிட்டு பேபிஸ்க்கு ஃபர்தராக என்னென்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. லைக் வந்து இது வரைக்கும் வந்து அப்படியே வந்து லைக் என்ன உங்களுக்கு நான் 3 வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்குல்ல, ஸோ ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி ரூமில் ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இப்போது உங்களை சுற்றி 3 சுற்றி தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க இவ்வளோ குட்டியாக இருக்கா, இவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்களை ரசிச்சிட்டு இருக்காங்க. 3 பேபிஸையும் வந்து பிடிஎஸோட மெம்பர்ஸ் பேரண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க தான் வந்து பார்த்துக்கிறாங்க. அப்படியே வந்து லைக் வந்து யாருமே அங்கேருந்து நகரவே இல்லை. உங்கள் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு எதாவது தேவைப்படுமோ, அது வேணுமோ, இது தேவைப்படுமோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து அங்கே தான் இருக்காங்க. ஸோ வந்து அப்படியே 1 டே ஃபுல்லுமே ஆகுது. நெக்ஸ்ட் டே தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து என்னன்னா உங்கள் பக்கத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸில் வந்து படுத்துட்டு இருக்காங்க. உங்கள் கை கிட்ட ஒருத்தர், ஹிப்பு கிட்ட ஒருத்தர், காலு கிட்ட 2 பேர், அதே மாதிரி அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க கை அசைவு வந்து அவங்க மூஞ்சில படுது. உடனே டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. மூன் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல மூன், எந்திரிச்சிட்டியா மூன் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து எந்திரிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அப்படியே டியர்ஸ் வழியுது. அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறது, இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சாரி கேட்குறாங்க. அவங்களும் வந்து அழறாங்க. ரொம்ப கில்ட் அந்த இது எல்லாமே வந்து எல்லாத்தையும் வந்து கொட்டுறாங்க. எவ்ளோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவ்ளோ வந்து எங்கள மன்னிச்சிரு, மன்னிச்சிரு, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ கேட்குறாங்க. 3 எதுவுமே வந்து பேசவே இல்ல. அவங்களுக்கு புரியுது. இது எவ்வளோ பெரிய ஒரு லைஃப்ல வந்து இது எவ்வளோ பெரிய இன்சிடென்ட்டு. அது அவ்வளோ சீக்கிரம் வந்து மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து ஃபியூ டேஸும் போகுது. நீங்கள் பாட்டுக்கு வந்து குழந்தை அழுதா ஃபீட் பண்ணுறது, தூங்க வைக்கிறது, இதை மட்டும்தான் பண்ணுறீங்க. நீங்கள் தூங்குறது, மற்றதெல்லாம் வெயிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிறாங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு உங்களை எப்படி சியர் பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்காது அப்படின்னு எதுவுமே தெரில. நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க திணறிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாக அவகிட்ட போய் பேசியே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து குழந்தைங்கள்லாம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து 3க்கு வந்து இப்போ ரூமை தான் ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்களே, லைக் பெரிய ரூமு, நல்ல கம்ஃபர்டபுளான பெட்டு, 3 தொட்டில், இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். ஸோ மெய்டு எல்லாமே வந்து இருக்கும். அப்படியான ரூமில் தான் வந்து ஒயன் வந்து அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ பார்த்து லைக் வந்து செவத்தை பார்த்து அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாத இது மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பிடிஎஸ் பார்க்கும்போது ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கத்தில் வந்து ஜின் உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு, இன்னொரு பக்கத்தில் வந்து ஷூகா வந்து ஹேண்டை பிடிக்கிறாங்க. அவங்க பிடிச்சதுமே தான் உங்களுக்கு
லைக் வந்து சென்ஸே ஆகுது. உடனே கை எடுக்க பார்க்குறீங்க. பட் ஆனா கிரிப்பா பிடிச்சிடுறாங்க. இத பாரு மோன், நாங்க பண்ணது எல்லாமே தப்பு தான். ரொம்ப பெரிய தப்பு தான். உன்னோட வாழ்க்கையில அது அவ்ளோ சீக்கிரம் மறக்க முடியாது. அதுலேருந்து மீண்டு வர முடியாதுன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது, தெரியுது அப்படின்னு ஜின் சொல்றாரு. உங்கள அதுக்காக நீ வந்து இப்படியே இருக்க வேண்டாம். நீ இப்படி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களால தான் நீ இப்படி இருக்க. அத நாங்க மறுக்கல. ஆனா இப்படியே இருக்காத. உனக்கு என்ன வேணுமோ அத பண்ணு. நாங்க பண்ணது எல்லாமே தப்பு தான். ஆனா இனிமே வந்து அந்த மாரி எப்பவும் நடக்காது. உன்ன வந்து கேரிங்கா, லவ்வபுளா பார்த்துக்க நாங்க இங்க இருக்கோம். அப்படின்னு ஷூகா சொல்லிட்டுருக்காரு. நம்ஜுன், நாங்க பண்ணது எல்லாமே தப்பு தான். எங்கள மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கால்லயே விழுந்துடுறாரு. நம்ஜுன் மட்டும் கிடையாது. இருந்த மொத்த பேருமே வந்து மூனோட கால வந்து பிடிச்சிடுறாங்க. எங்கள மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழறாங்க. மூனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இத பாருங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. இல்ல, நாங்க பண்ணிதான் ஆகணும். அவ்வளோ பெரிய பாவத்தை நாங்க வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஜேஹோப் சொல்றாரு. நாங்க வேணும்ன்ட்டு எதுவுமே பண்ணல. ஜிமினுக்கு தான் ரொம்ப கில்ட்டு. நாங்க வேணும்ன்ட்டே பண்ணல. ஏதோ ஒரு இதுல நாங்க அப்படி பண்ணிட்டோம். எங்கள மன்னிச்சிரு மோன். நீ யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஷாக்கா பாக்குறாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவை கொன்னது எல்லாமே ஒயன்தான் அப்படின்ற மாதிரியா தான் சொல்றாங்க. அப்போ ஆக்சிடென்ட்ல அப்பா சாகலையா? இல்ல, உங்க அப்பாக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அததான் வந்து அவ வந்து சொல்றதுக்கு எங்க கிட்ட வந்திருக்காரு. இது எல்லாத்தையுமே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவளை பத்தின உண்மையான இதை எங்க கிட்ட சொல்ல வந்தபோது தான் அவ வந்து இந்த மாதிரி உங்க அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்போ எனக்கு அனாதை தானே, இப்போ சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு அவ்வளோ அழறாங்க மூணு. நீ அப்படி நினைக்காத. உனக்கு யாரும் இல்லட்ட உனக்கு பாரு, நாங்க 7 பேர், 7 புருஷங்க இருக்கோம். இப்போ குட்டியா 3 குழந்தைங்களும் இருக்காங்க. இனிமே நீ எதுக்கும் அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மூணு ஹக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லவ்வான ஒரு ஹக்கை வந்து ஃபீல் பண்றாங்க. அது அவங்களுக்கு அவ்வளோ வந்து இதா இருக்கு. அப்ப சொல்றாங்க, இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில சந்தோஷன்ட்டு எதுவும் இருந்ததே கிடையாது. தடவையா வந்து ஒரு ஹக்குனா எப்படி இருக்குன்னு இப்போதான் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்றாங்க. இனிமே நீ எப்பவுமே இந்த ஹக்கை ஃபீல் பண்ணுவ. எவ்வளோ லவ்னா உங்க மேல உன் மேல நாங்க வச்சிருக்கோம் அப்படின்றத நீ உணர்வ மோன். நாங்க எல்லாருமே வந்து தப்பு பண்ணிட்டோம் தான். அந்த தப்பு அந்த தப்பு வந்து மன்னிக்க முடியாத தப்பு தான். நான் வந்து அந்த தப்பை ரொம்பவே வந்து ரிக்ரெட் பண்ணுறோம். ரொம்பவும் கில்ட்டா இருக்கு. நீ எங்களை மன்னிக்கலாம் வேண்டாம். ஆனால் அதுக்காக உன்னையும் நீ வருத்திக்காத. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு பிடிச்சது நீ பண்ண ஆரம்பி. நீ என்ன சொன்னாலும், என்ன வேணும்னு கேட்டாலும், என்ன பண்ண நினைக்கிறியோ தாராளமாக பண்ணு. அதுக்கு நான் நோன்னு சொல்லவே மாட்டோம். இது வரைக்கும் உனக்கு கிடைக்காத லவ்வ நாங்க குடுக்கணுன்ட்டு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஸ்ல வந்து எல்லாமே சொல்றாங்க. வயனுக்கும் வந்து ரொம்பவும் ஹாப்பியா இருக்கு. அவங்க பண்ணது தப்பு தான். அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ரிக்ரெட் பண்ணிட்டு அதுக்காக இவ்வளோ வந்து கேட்குறாங்க. அதை மன்னிக்க முடியாத தப்பு தான். பட் இருந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வந்து நீங்க மன்னிக்க முடியாத தப்பு தான் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக என்னால் மன்னிக்க முடியாது. ஆனா அதை ஏற்றுக்கிட்டு வாழ தான் பழகிக்கணும். அதை மறந்துட்டு தான் வாழணும். அதுக்கு வேணா நான் முயற்சி பண்ணுறேன். உங்களெல்லாம் லவ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அது ஃப்யூச்சரில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்கிறாங்க. நீ எங்களை லவ் பண்ணுறியோ இல்லையோ அது வந்து உனக்கு பொறுத்தது தான். ஆனால் உனக்காக நாங்கள் இங்கே இருக்கோம். எப்போ எங்கள் மேலே நீ லவ் வருதோ அப்போ வந்து நீ சொல்லு அப்படின்ற மாதிரி பிடிஎஸ் மெம்பர்ஸும் வந்து சொல்கிறாங்க. அண்ட் வந்து இதோட இந்த ஸ்டோரியை வந்து முடிக்கிறேன். ஸோ 1 hour கொண்டு போயிருக்கேன். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஸோ மறக்காமல் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெருசாக நான் கொண்டு போனது. அண்ட் இதே மாதிரியே OT7 எபிசோட்ஸ்லாம் வந்து லைக் நிறையா வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? பை பாய்.